ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம எங்க வந்திருக்கோம்னா சண்டே பெட் மார்க்கெட் இல்லை பிராட்வே பெட் மார்க்கெட் சொல்லுவாங்க. இந்த மாசாஞ்சாவடி மண்ணடின்ட்டு நிறைய பேர் இருக்கு இந்த மார்க்கெட்டுக்கு. இது வந்து எங்க இருக்குன்னா பாரிஸ்ல அம்மன் கோயில் ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்க இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இங்க கிடைக்காத பெட்ஸ் இல்லைன்னு சொல்லலாம். கோழில இருந்து வாத்துல இருந்து நாய் பூனை என்ன பெட்ஸ் இருக்கு, பேர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு பெட்ஸ் வாங்கணும் விருப்பம் இருந்ததுன்னா அந்த சண்டே பெட் மார்க்கெட் காலையில வந்துருங்க. இங்க வந்து காலைல 5 o'clock இருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு இது வந்து ரொம்ப நாளா இருக்கு. பிரிட்டிஷ் காலத்துல இருந்து இருக்குன்னு சொல்றாங்க இந்த மார்க்கெட்டு. பிரிட்டிஷ் காலத்துல வந்து கோயிலா வித்துதான் சொல்றாங்க வரலாறு. வாங்க உள்ள நல்லா பெட்ஸ் இருக்கு பார்க்கலாம். வாரம் இந்த பெட்ஸ் நம்ம எடுத்து கொண்டே இருக்கோம். இந்த வாரம் என்ன கலெக்ஷன் எடுத்து பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு பிராட்வே பெட் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நம்ம ராடன்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்துருக்கோம். நம்ம வந்து டிகே பெட் பாரடைஸ் நம்ம ஷாப் சரிங்களா. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நார்மலி எக்ஸாட்டிக் எல்லாமே இருக்கும். இன்னும் பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பிரீடு தான் எல்லாமே இருக்கு. இங்க ஜெர்பல்ஸ்லயே பைடு கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. கொஞ்சம் ரொம்ப அணில் மாதிரி இவங்க ஆமா இவங்க அணில் மாதிரி இவங்க கொஞ்சம் ரொம்ப ஆக்டிவாவே இருப்பாங்க. ஆனா ஜீரோ பைட்டிங் இருக்கும். சுத்தமா கடிக்கிறதுன்னு இருக்காது இவங்க கிட்ட. அது கொஞ்சம் ரேர் இந்த பைடு கலெக்ஷன்ஸ் எல்லாம். சில்வர் பைடு அந்த மாதிரி ஓவர் ஆக்டிவா இருப்பாங்க. ஜீரோ பைட்டிங் சுத்தமா கடிக்கவே மாட்டாங்க. மெயின்டெனன்ஸும் செம்ம ஈஸி இவங்களை பொறுத்தளவு. இவங்க எல்லாம் ஸ்பெஷல்னா இந்த லைன் டைல் மாதிரி வரும். அவங்களோட டைல் வந்து ரேட் மாதிரிலாம் இருக்காது. டைல் ஆர் இல்லாமலாம் இருக்காது. இவங்க டைல்லயும் ஆர் இருக்கும். ஆமா புசு புசுன்னு வரும். அதான் இவங்களோட ஸ்பெஷலு. பிளஸ் இவங்க லைஃப் ஸ்பேனும் செம்ம இதுதான். 10 years கிட்ட தாராளமா வருவாங்க. ஆமா இவங்களோட அவ்வளவு சூப்பரா இருக்கும். இதுலயே பாத்தீங்கன்னா சிரியன் ஆம்ஸ்டர்ஸ். ஆமா இவங்களும் ரொம்ப சாஃப்ட் கிரியேச்சர் தான் இவங்க எல்லாமே. ரொம்ப கலர்ஃபுல்லா இருப்பாங்க. ரொம்ப அட்ராக்டிவாவும் இருப்பாங்க. அதுவும் அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருப்பாங்க. ஃபுல்லா ரொம்ப கியூட்டா இருக்கும். பெட் பண்றதே ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்றதும் செம்ம ஈஸி. அவங்களே டெய்லி செல்ஃப் கிளீனிங் பண்ணிப்பாங்க. ஆனா இவங்களுக்குன்னு செல்ஃப் கேர் அந்த மாதிரிலாம் நீங்க பண்ண அவங்களே அவங்க வந்து 3 years இருக்கும் மேக்ஸிமம் 3 years தான். ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 monthலயே அடல்ட் ரீச் பண்றாங்க. அப்ப அடல்ட் ரீச் பண்ணா சீக்கிரமா அதோட குட்டி எல்லாமே பப்பலாலே பண்றோம். ஆனா லைஃப் ஸ்பேன் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா அதுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா அவங்க பக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க குட்டீஸ் எல்லாம் அந்த மாதிரியான ஒரு இது. கலரும் செம்ம சூப்பரா இருக்கும். அதுவும் கோட் வந்து பெருசாச்சுன்னா ரொம்ப பப்பியா இருக்கும். லாங் கோட் வரும். அந்த மாதிரி செம்ம சூப்பரா இருக்கும் இவங்களோட. இவங்களே இன்னொரு வெரைட்டி இருக்காங்க ஆம்ஸ்டர். இவங்க இருக்காங்க. இவங்க வந்து டிராப் ஆம்ஸ்டர். ரொம்ப ஒரு மினியேச்சரான கிரியேச்சர் தான் இவங்க எல்லாம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதாவே இருப்பாங்க. ஆமா சைஸே இவ்வளவுதான் இருக்கும். இது ஒரு ரஷ்யன் ப்ளூ. இது ரொம்ப ரேரான ஒரு கலர். ஆமா லெக் வந்து சாக்ஸ் போட்ட மாதிரி இருக்கும். இதுல ரொம்ப இன்னும் பெருசா ப்ளூ ஷைனிங் வரும். அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதுவும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா கூட. கிளியரா தெரியும் ஓனர் எல்லாமே. ஆமா இவங்களுக்கும் அதே லைஃப் தான். இவங்க வந்து எப்படின்னா ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. சிரியன் ரொம்ப துருன்னு இருப்பாங்க இவங்க. எஜாக்ஸ் இருக்காங்க ப்ரோ. இவங்கள வந்து ஒரு ரொம்ப யூனிக்கா எடுத்து வளர்க்கணும்ன்றவங்க இவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு முள்பந்து மாதிரி செம்ம சூப்பரா இருக்கும். செம்ம அழகா இருக்கும். இந்த முள்ளுன்றதே வந்து ஆபத்துன்னுவாங்க. ஆனா இது முள்ளுதான் அழகு. ஆமா செம்ம சூப்பரா இருக்கும். இன்னொன்னு இந்த வந்து நான் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவாங்க. இவங்க லைஃப் பண்ண அதிகம் ப்ரோ. எவ்வளவு ப்ரோ? இவங்க வந்து எப்படியோ 10 to 12 years கிட்ட தாராளமா இருக்கும். இவங்க வந்து இதான் அடல்ட் சைஸ். இவங்க இதுக்கு மேல வளரணும். இதான் மேக்ஸிமம். ஆமா இது வந்து அடல்ட் சைஸ். ஏன்னா அடல்ட் சைஸ் எப்படி இருக்கும்னு கேக்குறேன். ரொம்ப பெருசாலாம் வளரும். ஆமா இது கலர்ஸ் எல்லாமே இருக்கு. இது ஒரு கலர்ஸ். இதே உங்களுக்கு ரெட் ஐ பிளாக் ஐ 2 வேரியன்ட்டும் இருக்கு. இதுல ஒன்னும் பைடு பின்டோஸ் அந்த மாதிரிலாம் கூட இதுலயும் கிடைக்கும். இந்த மாதிரி சுகர் கிளைடர்ஸ் இருக்காங்க. சுகர் கிளைடர்ஸ் இவங்களும் ரொம்ப லைக் பண்ணக்கூடிய ஒரு பேக்கு. ரொம்ப ஆக்டிவாவும் இருப்பாங்க. ரொம்ப நம்ம கூட அட்டாச்மெண்ட் ஆயிடுவாங்க. ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தான் இவங்களும். இவங்களையும் கலர்ஸ்லாம் இருக்காங்க. ஒரு கலர்ஸ் இருக்கு. அப்புறம் ஒயிட் கலர்ஸ்ல அவ்வளோ இருக்கு. நம்ம ஒயிட் கலர்ஸ்
அது கொஞ்சம் கலர் வெரைட்டிஸ்லாம் இருக்காங்க இவங்களுக்கும். இவங்களும் பாத்தீங்கன்னா ஈஸி தான் மெயின்டைன் பண்றதும். இவங்களுக்கு தனியா நீங்க கேர்லாம் கொடுத்தாலும் அவங்களே அவங்க செல்ஃப் கிளீனிங் பண்றது அதெல்லாம் பாத்துக்காங்க. அதுவும் இல்லாம ரொம்ப பாண்டிங் ஆயிடும் நம்ம கூட. அதுவும் லைட்ஸ் பண்ண இவங்களுக்கும் வந்து ஒரு 12 to 15 இயர்ஸ் தாராளமா இருக்கும். இவங்களும் பாத்தீங்கன்னா நம்ம கூட ஒவ்வொரு ஃப்ரெண்ட்லி ஆயிடும். ஒரு இவங்க இப்ப நான் காட்டுற எல்லாமே பாக்கெட் ஃப்ரெண்ட்லி பெட் தான். ஆனா நம்ம எப்போனாலுமே அவங்கள டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்லா இருக்கும். வெளியே எங்கன்னா போனாலும் அவங்கள கூட்டிட்டு போலாம். அந்த மாதிரியான ஒரு கூடவே இருக்க ஒரு பெட்டு நம்ம. அதுவும் இல்லாம ஒண்ணு வாங்குறது மட்டும் தான் காசு. இதுக்கு நீங்க ரொம்ப ஒன்னே செலவு பண்ண போகுது. டாக் கேட் மாதிரிலாம் இது பிரைஸ் ப்ரோ, பிரைஸ் ஒன்னு ஒரு கால் பண்ணாலே இது பண்ணுவோம். அது எல்லாமே லோ பிரைஸ் தான் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் இருக்கு. இதெல்லாம் பாருங்க. அதுவும் இங்க பாருங்க. எல்லாமே ஸ்மால் கனூர்லயே ரிட்ராக்டர், ஃபுல் ரிட்ராக்டர். அது ஈஸியா ஃபீட் எடுக்கிற மாதிரியே நம்ம பண்ணி கொடுப்போம். நாங்களே வந்து பாத்தீங்கன்னா 2000ல இருந்து இருக்கு ப்ரோ. நாங்களே வந்து ஒரு 10 நாளைக்கு ஃபீட் அடிச்சுதான் நாங்க கொடுக்குறது. எல்லாமே இந்த மாதிரி கொஞ்சம் ஃபெதர் மோல்ட் ஆனதும் இருக்கு. சப்போர்ட் ஃபீடிங்லயும் இருக்கும், ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ்லயும் இருக்கும். அது எந்த டைப் பேர்ட்ஸ்னாலுமே அதுக்கான ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ்ல கிடைச்சிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரேபிட்ஸ் எல்லாம் கூட எடுத்துட்டு வந்து எல்லாமே ரேபிட்ஸ் எல்லாமே நார்மல் ரேபிட் தான். இன்னும் நம்ம ஷாப்ல நிறைய மியூட்டேஷன் ரேபிட்ஸ் எல்லாம் இருக்கு. இது எடுத்து வந்துருக்கோம். ஒயிட் ரேட் இருக்கு. ஒயிட் ரேட், ஆமா. இதான் வெள்ளை எலி. இதான் வெள்ளை எலி. இது பிரைஸ் என்ன ப்ரோ? இதுல 200 அந்த மாதிரி தான் போகும். ஒயிட் ரேட்லாம் கம்மி பிரைஸ் தான் உங்களுக்கு. இதெல்லாம் ரேபிட்லாம் 500 அந்த மாதிரி இருக்கும். வெறும் லைவ் ஐட்டம் மட்டும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்த மாதிரி ஆக்சுவலைஸ் தான் இருக்கும். இங்க இன்ஸ்டால ஆம்ஸ் கேஜஸ், ஆம்ஸுக்கான கேஜஸ், ஆம்ஸுக்கான கேஜஸ். அப்படியே நம்ம பேக் சைடு பாத்தீங்கன்னா உண்மை ஏகப்பட்ட மாடல் கேஜஸ்லாம் இருக்கு. எல்லாமே ஆம்ஸ் கேஜ். இது இந்த சைடு அப்புறம் ஆம்ஸ்க்கான பால்ஸ் இருக்கு, ட்ரெஸ் இருக்கு, ஷோ லைட் இருக்கு. இது எல்லாமே ட்ரைனிங் கிட்டு, ட்ரீட்ஸ், ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலாஸ் கிட்ஸ் எல்லாமே கிடைக்கும் நம்ம கிட்ட. வெறும் அவங்க பெட்டு மட்டும் இல்லாம அவங்க கேஜ், அக்சசரி, நீட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்கும். டெலிவரி பண்றீங்களா? எல்லா இடத்துக்கும் டெலிவரி. டீடைலுக்கு பிகே பெட் பாரடைஸ் சர்ச் பண்ணாலும் சரி, கான்டாக்ட் நம்பர் தரேன், அதுலயே நீங்க கான்டாக்ட் பண்ணாலும் கான்டாக்ட் நம்பர் வந்து 866676269991. நம்ம ட்ரிப்ளிகேட்ல இருந்து வரோம். ரெகுலரா எல்லா பேர்ட்ஸ் எல்லாம் எல்லாமே எடுத்துட்டு வருவோம். நீங்க வந்து ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் எடுத்துட்டு வந்துருவாங்க. ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ்ல இவங்க சன் கன்யூர் சொல்லுவாங்க. அது பிரைஸ் நம்ம சொல்லுங்க. இவங்கலாம் பிரைஸ் 65 ப்ரோ ஈச். அதுலயே பைனாப்பிள் கன்யூர்ஸ் இருக்கு, 25 தான் ப்ரோ. ஓகே ஓகே. இதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சன் கன்யூர் பேர் இருக்கு, டேம்டு பேர். இவங்க அப்படியே மேல் ஃபீமேல் அப்படியே இருக்கு. யாருக்கு வேணுமோ அப்படியே இவங்க வந்து கிரிம்சன் மெல் ப்ரோ. 1.5 year old ப்ரூவன் பேர் இவங்க. இதெல்லாம் பேரே 65 தான் ப்ரோ. அவங்களே பாத்தீங்கன்னா டேம்டு வருவாங்க. இவங்கெல்லாம் ஃபுல்லி டேம்டு. ஓகேப்பா. ஃபுல்லி டேம்டு பேர்டு. நல்லா பழகும் கையில. இது அதுவும் கிரிம்சன் தான். ஆமா, இது கிரிம்சன். இது 4 months பேர்டு. ஓகே. நீங்க வளர வந்து அடல்ட்டாக செக் பண்ணலாம். இவங்க லைஃப் ஸ்டைல்லாம் இருப்பாங்க ப்ரோ. 20 years கிட்ட இருப்பாங்க. ப்ரோ இவங்க வந்து மார்க்கெட்லயே இப்போ ட்ரெண்டிங்கான பெட் ப்ரோ. சுகர் கிளைடர் சொல்லுவாங்க. சுகர் கிளைடர்ல வந்து ஒயிட் ஃபேஸ்ன்ற ஒரு மியூட்டேஷன் ப்ரோ. நம்ம கிட்ட எல்லா கலர்ஸும் அவைலபிளா இருக்கும். வேணும்ன்றவங்க கால் பண்ண சொல்லுவாங்க. டிஸ்கவுண்ட் மெத்தட் வந்தாங்கன்னா கண்டிப்பா டிஸ்கவுண்ட் பண்ணலாம். நம்ம சேனல் நேம் சொல்லி வந்தாங்கன்னா பிரைஸ் சொல்லுங்க. பிரைஸிங்லாம் கால் பண்ணலாம் சொல்றீங்களா? ஓகே. ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. ஆமா, அதே மாதிரி நம்ம கிட்ட தான் இருப்பாங்க. நம்ம கிட்ட அட்டாச் ஆயிட்டாங்கன்னா நம்ம கிட்டே இருப்பாங்க. இதோட கான்டாக்ட் நம்பர் வந்து 8015758914. எதுவாக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. கால் பண்ணா எடுக்கலன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு என்னோட லொகேஷன் வந்து கூட பார்த்து கூட எடுத்துக்கலாம். சரி. ஓகே.